ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய 3 முக்கியமான வரிகள். நம்ம தூங்குற நேரம் தான் நமக்கான ஓய்வு நேரம். இந்த டைமை சரியா யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா தூங்குறப்பதான் நம்மளோட ஆழ்மனது பயங்கரமா வேலை செய்யும். அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம சில முக்கியமான விஷயங்களை சிந்திக்கிறப்போ அது நம்ம ஆழ்மனசுக்குள்ள நல்லா பதிஞ்சு நினைச்சதை அடைய வைக்கும். என்ன வேணாலும் சொல்லலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கேட்கலாம், இதுவரை விடையே தெரியாத கேள்விகளுக்கான விடைகளை கேட்கலாம். இப்படி எதனாலும் நீங்க கேட்கலாம். ஆனா நான் இப்ப சொல்ல போற முக்கியமான 3 வரிகள் உங்களுக்கு உடல் மற்றும் மன வலிமையை தரும். இனி வாழ்க்கை முழுக்க நீங்க உற்சாகத்தோட செயல்பட போறீங்க. நான் சொல்ல போற இந்த 3 வரிகள் எல்லாராலையும் கொண்டாடப்படுற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னது. சோ இது இன்னுமே ஊக்குவிக்கக்கூடியதா இருக்க போது ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை முழுசா கேளுங்க. ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய முக்கியமான 3 வரிகள்ல நம்பர் 1, நான் வலிமையானவன். எனக்கு அது நல்லாவே தெரியும். நான் சாதிக்கணும்னு நினைக்கிறத கண்டிப்பா நான் சாதிப்பேன். நம்ம அடையணும்னு நினைக்கிறத அடையறதுக்கான முதல் ஸ்டெப் நம்மளுடைய வலிமையை புரிஞ்சுக்கிறது தான். நமக்குள்ள இருக்க சக்தி, நம்மளோட எண்ணிலடங்கா திறமைகள், இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் முதல்ல முக்கியம். டாக்டர் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்துல இருக்க சின்ன ஊர்ல தான் பிறந்து வளர்ந்தாரு. பெரிய பெரிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கெல்லாம் அவருக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கல. நிறைய சவால்களை சந்திச்சாரு. என்ன கஷ்டம் இருந்தாலும் ஏன் படிப்பை நான் விட்டுறக்கூடாதுன்னு தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சாரு. அவருக்குள்ள இருக்க இந்த வலிமையும் உறுதியும் அவரை பல தடங்களை கடந்து வர வச்சது. சின்ன ஊர்ல இருந்து பெரிய இடங்களுக்கு போனாரு, நிறைய சாதனைகளை செஞ்சாரு, இந்தியாவோட மிக சிறந்த விஞ்ஞானி ஆனாரு, சிறந்த தலைவன் ஆனாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமும் மக்கள் அவரை தலை மேல தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சிறந்த விஷயம் என்னன்னா, யாரையுமே தலையில தூக்கி வச்சு கொண்டாடாத இளம் தலைமுறையினர்கள், மாணவர்கள், இவங்களுக்கெல்லாம் அப்துல் கலாம் ஹீரோவா இருந்தாரு, இப்பவும் இருக்காரு. இதுக்கு காரணம் அவருக்குள்ள இருந்த வலிமை அவருக்கு தெரிஞ்சது. நான் நினைச்சதெல்லாம் நான் அடைய முடியும்னு நம்பிக்கையும் அவருக்குள்ள இருந்தது. அதுதான் நிஜமாவும் ஆகிருக்கு. நான் சாதிக்கணும்னு நினைக்கிறத என்னால கண்டிப்பா சாதிக்க முடியும். நம்ம கிட்ட இருக்க திறமைகள், எண்ணிலடங்கா திறமைகள் மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். அதுவே நம்ம இலக்க நோக்கி கூட்டிட்டு போகும். இந்தியாவோட முதல் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் SLV-3 ப்ராஜெக்ட் டைரக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான். இந்த சேட்டலைட் வெற்றிகரமா லான்ச் பண்ணப்பட்டது. அதுக்கு முக்கிய காரணம் அப்துல் கலாம் சாதிக்க முடியுங்கிற அந்த எண்ணத்தோட மனசார அதுல பங்களிச்சாரு. நிறைய முயற்சி செஞ்சாரு. ஆரம்பத்துல சேட்டலைட்டை லான்ச் பண்றப்போ நிறைய தோல்விகளை சந்திச்சாரு. என்னடா இது சரி வரலையேன்னு விட்டுடாம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும்னு நம்பினாரு. இந்தியாவோட விண்கல தொழில்நுட்பம் பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்துல் கலாம் தான். நான் இதை சாதிக்கணும்னு வெறியோட நம்பிக்கையோட இருந்தாரு. அதை சாதிச்சும் காட்டினாரு. நான் சாதிக்கணும்னு நினைச்சா எதையோ நான் சாதிப்பேன்னு அவர் தனக்குள்ள சொல்லிக்கிட்ட வரிகள் அவரை மிக சிறந்த சாதனையாளரா மாத்திருக்கு. தூங்குறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய 2வது வரி, என்ன நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்ப நான் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும் அதை நினைச்சும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தன்னை தானே ஏத்துக்கணும். நாம எப்படி இருக்கோமோ அப்படியே நம்மளை ஏத்துக்கணும். நம்ம சிறந்தவங்கன்னு நம்ம ஏத்துக்கணும். நம்ம மேல நாமளே பெருமை கொள்ற மாதிரி நடந்துக்கணும். என்னோட பயணம் இனிதானது, நான் இவ்வளவு தூரம் சாதிச்ச விஷயங்களை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன்னு தன்னை தானே முதல்ல பாராட்டிக்கணும். நம்ம சாதனைக்கும் வெற்றிக்கும் நாமளே நம்மளை பாராட்டிக்கலன்னா வேற யார் பாராட்டுவாங்க? மத்தவங்களோட பாராட்டுகளை விட உங்களை நீங்க ஏத்துக்கிட்டு உங்களை நீங்க பாராட்டிக்கிறது தான் முதல்ல முக்கியம். இதுதான் உங்க மேல நீங்க வச்சிருக்க காதலை அதிகப்படுத்தி நல்ல வழியில பயணம் செய்ய வைக்கும். டாக்டர் அப்துல் கலாம் எல்லாரும் வெறும் ஜனாதிபதினு மட்டும் சொல்லாம மக்களோட ஜனாதிபதினு சொல்லுவாங்க. ஏன்னா அறிவியலுக்கும் சரி மக்களுக்கும் சரி அவர் நிறைய சேவைகளை செஞ்சிருக்காரு. 2ஓட வளர்ச்சிக்கும் டாக்டர் கலாமோட பங்களிப்பு ரொம்பவே அதிகம். அதை நினைச்சு ரொம்ப பெருமைப்படவும் செஞ்சிருக்காரு. டாக்டர் கலாம் பணிவானவர், கூடவே இந்த நாட்டுக்காக பயங்கர உழைப்ப கொட்டினவர். இதுதான் அவருக்கு எல்லா பகுதிகளில இருந்தும் மரியாதையை சம்பாதிச்சு கொடுத்தது. எல்லாரும் அவர் ரொம்பவே அட்மயர் பண்ணாங்க. என்னதான் உலகம் முழுக்க பேர் வாங்கினாலும் பெரிய புகழ் அடைஞ்சாலும் டாக்டர் கலாம் கர்வத்தோட செயல்படவே இல்லை. பணிவாவே நடந்துகிட்டாரு. தன்னோட வளர்ச்சிக்கு வேரூன்றி நின்ன காரணங்களை நினைச்சு அவர் பெருமைப்பட்டாரு. தன்னை வடிவமைச்ச வேல்யூஸை நினைச்சு பெருமைப்பட்டாரு. தன்னை தானே சிறந்தவனா ஏத்துக்கிட்டாரு. சோ இதேதான் நாம இப்ப எப்படி இருக்கோமோ அப்படியே நம்மள ஏத்துக்கணும். அவங்களுக்காக இவங்களுக்காகன்னு நம்ம வாழ்க்கை தொலைச்சிடக்கூடாது. நாமளா வாழணும், நிறைய சாதிக்கணும், நம்ம சாதனைகளை நினைச்சு பெருமைப்படணும். ஆனா கர்வத்தோட தலகணத்தோட ஆடக்கூடாது. தூங்குறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய வரிகள்ல நம்பர் 3, நான் இன்னைக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். ஓய்வெடுக்கிறதுக்கு நான் தகுதியானவன். இந்த வரிகள் அதிகமான பாசிட்டிவ் வைபை கொடுக்கும். நம்மளோட எஃபர்ட்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளவோ பண்றோம், அதுல நம்ம எந்த அளவுக்கு முயற்சிகளை போடுறோம்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நான் இவ்வளவு வேலை பார்த்துட்டேன்ப்பா, கண்டிப்பா எனக்கு ஒரு ஓய்வு தேவை, எனக்கு ஃப்ரீ டைம் தேவை அப்படின்னு புரியும். நம்ம போடுற எஃபர்ட்ஸை பத்தி எதுவுமே யோசிக்காம தொடர்ந்து தலைவலியோட வேலை பார்த்துட்டே இருந்தா நமக்கு வெறுப்பு தான் வரும். நமக்கு ஓய்வு தேவைங்கிறதே புரியாது. அவ்வளோ நாள் வேலை பார்க்குறோம், இன்னும் எதுவும் முடிஞ்ச மாதிரி இல்லையே, என்ன வேலை பார்த்துட்டேன்னு இப்போ உனக்கு ரெஸ்ட் வேணும்னு நம்மளே திட்டிப்போம். முதல்ல நம்மளே நம்ம கேர் பண்ணிக்கணும், கடுமையா உழைக்கவும் செய்யணும். எப்ப பாரு உழைச்சிட்டேவும் இருக்கக்கூடாது, தூங்கிட்டேவும் இருக்கக்கூடாது.
ரெண்டையும் பக்காவா பேலன்ஸ் பண்ணணும். வேலைகளுக்குன்னு சில கொள்கைகளும் கோட்பாடுகளும் டாக்டர் கலாம் வகுத்து வச்சிருந்தாரு. கலாம் ரொம்ப நேரம் வேலை செய்வாரு. தான் பாக்குற ஒவ்வொரு வேலையும், அதுக்கு போடுற ஒவ்வொரு முயற்சியும் அவர் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. சோ எனக்கு ரெஸ்ட் தேவை, நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நான் தினம் பெஸ்ட்டை கொடுக்கறேன்னு அவர் நம்பினாரு. மத்தவங்களையும் இதை செய்ய சொல்லி அவர் வலியுறுத்தினாரு. ஓய்வுங்கிறது எல்லாருக்குமே அவசியம். ஓய்வு இருந்தாதான் ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். பாக்குற வேலையிலயும் அதிக பலன் கிடைக்கும்னு ஓய்வுக்கான முக்கியத்துவத்தை டாக்டர் கலாம் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இப்ப நமக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த 3 வரிகளோட ஆழமான அர்த்தங்கள் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதனாலதான் இதை தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டாக்டர் கலாம் சொல்றாரு. இதே நம்ம சில வெற்றியாளர்கள் கதைகளோடய ஒப்பிட்டு பார்ப்போம். மகாத்மா காந்தி, தேச தந்தைன்னு அழைக்கப்படுற காந்திஜி இந்தியாவோட சுதந்திரத்துக்கு ரொம்பவே போராடினாரு. அதுவும் அஹிம்சை முறையில கண்டிப்பா இந்தியாவோட சுதந்திரத்தை வாங்க முடியும்னு காந்திஜி ஆழமா நம்பினாரு. அமைதி மூலம், அஹிம்சை மூலம் எப்படி சுதந்திரம் கிடைக்கும், சண்டை போடணும், ஆயுதங்களை யூஸ் பண்ணணும்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா காந்தி மட்டும்தான் அஹிம்சை வழியை நம்பினாரு. அவரோட நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரியான கூட்டம் அவர் கூட நின்னுச்சு. நிறைய முறை சிறையில் அடைக்கப்பட்டாரு. நிறைய சவால்களை சந்திச்சாரு. தன்னோட அஹிம்சை போராட்டத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. தான் வலிமைய காந்தி முதல்ல உணர்ந்தாரு. அடுத்து தன்னோட கொள்கைகளை, கோட்பாடுகளை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாரு. ஈவன் அதை ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்ந்திருக்கோமேன்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாரு. அந்த கொள்கைகள், கோட்பாடுகள் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் எல்லாம் ஆகல. அவருக்கு அவரே விதிச்சுக்கிட்ட கொள்கைகள் அதெல்லாம். நாமளும் இப்படி வாழ்ந்திருக்கோமேன்னு அவருக்குள்ள ஒரு பெருமை இருந்தது. அவரோட இந்த போராட்டத்தையும் தனி வாழ்க்கையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணாரு. கூடவே அவரோட ஆசிரமத்தையும் அவரு கவனிச்சுக்கிட்டாரு. தான் போடுற எஃபர்ட்ஸை நல்லா புரிஞ்சு தனக்கு அவரு ஓய்வும் கொடுத்துக்கிட்டாரு. இந்த 3 வரிகளுக்கு ஏத்த மாதிரிதான் காந்திஜியோட வாழ்க்கையுமே இருந்தது. நெல்சன் மண்டேலா இன பாகுபாடை எதிர்த்து கருப்பர்களுக்காக போராடி 27 வருடங்கள் சிறை தண்டனையை அனுபவிச்சாரு. ஆனாலும் அவருக்குள்ள தன்னோட வலிமை என்னங்கிற புரிதல் இருந்தது. கண்டிப்பா சுதந்திரம் கிடைக்கும், ஈக்குவாலிட்டி கிடைக்கும்னு நம்பினாரு. அவரோட மன வலிமைதான் அவரை 27 வருடங்கள் சிறையில வாழ வச்சது. மண்டேலா தன்னோட போராட்டங்களை நினைச்சு பெருமைப்பட்டாரு. தன்னோட போராட்டங்கள் சவுத் ஆப்பிரிக்கால கொண்டு வந்த மாற்றங்களை நினைச்சு பெருமைப்பட்டாரு. சிறையில இருந்து விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறமா அவர் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே தான் இருந்தாரு. ஓய்வே இல்லாத போராட்டம் நடந்துகிட்டே தான் இருந்தது. ஆனா அவரு தன்னோட உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டும் முக்கியம்னு புரிஞ்சு தனக்கான ஓய்வு காலங்களையும் கொடுத்துக்கிட்டாரு. நெல்சன் மண்டேலாவும் இந்த 3 வரிகளை தன்னோட வாழ்க்கைக்குள்ள ஃபாலோ பண்ணிருக்காரு. அடுத்து மலாலா யூசப்சாய். ரொம்ப சின்ன வயசுலயே தைரியத்தோட செயல்பட்ட பெண் இவங்க. தனக்குள்ள இருக்க வலிமையை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. பாகிஸ்தான்ல பெண்கள் கல்வி கற்கணும்னு போராடினாங்க. இதுக்காக மலாலா துப்பாக்கியால சுடவும் பட்டாங்க. அப்படி இருந்துமே வலிமையோட, உறுதியோட எழுந்து செயல்பட்டாங்க மலாலா. அவங்க சின்ன வயசு ஆளா இருந்தாலுமே சந்திச்ச ஆபத்துகள் ரொம்ப அதிகமா இருந்தது. இதுதான் என்னோட மிஷன்னு அதுல நம்பிக்கை அவங்களுக்கு அதிகமா இருந்தது. மலாலா இந்த சின்ன வயசுலயே தான் இப்படி வலிமையோட இருக்கிறத நினைச்சு பெருமைப்பட்டாங்க. படிப்பையும் சரி, பர்சனல் லைஃபையும் சரி கரெக்டா பேலன்ஸ் பண்ணாங்க. தன்னோட முயற்சிக்கும் உழைப்புக்கும் ஓய்வு வேணும்னு புரிஞ்சு அடிக்கடி ஓய்வு நேரத்தை கொடுத்துக்கிட்டாங்க. இவங்களோட வாழ்க்கையிலுமே அந்த 3 வரிகள் ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. சோ டாக்டர் அப்துல் கலாம் சொன்ன 3 வரிகளை நிறைய சாதனையாளர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்ப இந்த 3 வரிகளை நம்ம மொத்தமா பாத்திரலாம். நம்பர் 1, நான் வலிமையானவன், எனக்கு அது நல்லாவே தெரியும். நான் சாதிக்கணும்னு நினைக்கிறத நான் கண்டிப்பா சாதிப்பேன். நம்பர் 2, என்ன நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்ப நான் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும் அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நம்பர் 3, நான் இன்னைக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். ஓய்வெடுக்கிறதுக்கு நான் தகுதியானவன். தூங்குறதுக்கு முன்னாடி இந்த 3 வரிகளை மனசார சொல்லுங்க. இந்த பாசிட்டிவான வரிகள் உங்க ஆழ்மனசுக்குள்ள நல்லா பதிய ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கையை கொடுக்கும். எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எழுந்துக்க வைக்கும். வாழ்க்கைய வலிமையோட, நிம்மதியோட, திருப்தியோட வாழ வைக்கும். டாக்டர் கலாமோட இந்த 3 வரிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.